லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படி இருக்கான் பாரு லட்சுமி. சதா சர்வ நேரமும் ஹரிய தர்றது வேலையா வச்சிருக்கான். இவன் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு இவனை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க. சின்ன பயமா அவன். அவனுக்கு என்ன தெரிய போகுது சொல்லு? தனக்கு ஒரு புள்ள பிறக்க போதுன்னு கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல நீ ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு அப்பான்னு சொன்ன, அதுவும் அந்த பிள்ளைய உங்க அம்மா தான் வளர்க்கறான்னு அவன் தான் அவன் வாரிசுன்னு சொன்னதும் அவன் வாழ்க்கையை இருண்டு போச்சுமா. அவனையே சொல்லி தப்பு இல்லம்மா. இவ்வளவு வயசான நானும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை. வயசுல மூத்தவங்கிறதுனால நான் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன ஏத்துக்கிட்ட மாதிரி அவனையும் கொஞ்சம் ஏத்துக்கமா. அவனை மன்னிச்சு ஏத்துக்கமா. ஏதோ கெட்ட நேரம், நடக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. உன்னையும் அதையும் சேர்த்து வைக்க உயிரை கொடுக்க கூட துணிஞ்சிட்டாமா. இருக்கும்போது உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழாம முறுக்கிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பயன் இருக்கு சொல்லு? என் காலம் முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு பவியும் சந்தோஷம் குழந்தை குட்டின்னு ஆகி நீங்க எல்லாரும் ஒத்துமையா வாழறத நான் பார்க்கணும். எனக்கு அந்த குடுப்பனை இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஆமா லட்சுமி. சந்தோஷ், சந்தோஷ், அம்மா கிட்ட பேசு போ. தாத்தா, உங்ககிட்ட நான் சும்மா இருக்க சொன்னேன்ல. போய் பேசுறப்போ நீ பேசினா எல்லாம் சரியாகும். போடா. இல்ல தாத்தா, அம்மா கோவமா இருக்காங்க. என்ன போய் என்ன பேச சொல்றீங்க? போய் பேசு, எல்லாம் சரியாகும். போ தாத்தா, போங்க. போடா. போய் பேசுடா. போ. டேய் பேசுடா. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நீங்க இல்லாத வாழ்க்கை என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா, அம்மா நான் செஞ்ச எதையுமே நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. நான் ஏதோ செய்ய போய் இப்படி எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு. தாத்தா சொன்ன மாதிரி இப்படி அனுபவம் இல்லாம சுலபமா முடிக்க வேண்டிய பிரச்சனைய என் பயத்துல நான் சரி செய்யறதா நினைச்சு அந்த பிரச்சனையை நான் பெருசாக்கிட்டேம்மா. நீங்களும் ஹரிசாரும் பிரியறதுக்கு நான் காரணமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. டேய், முடிஞ்சு போனதை பேசி ஒண்ணு ஆக போறதில்ல. அதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி தொலைச்சிட்டியே. இன்னும் எதுக்கு அதே பேசிட்டு இருக்க? அதை விட்டு தொலைடா. லட்சுமி உன்னை மன்னிக்கணும்னா அவ காலில் வந்து மன்னிப்பு கேளுடா. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. பவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நீங்களும் என்கிட்ட பேசாம போயிட்டா. நான் அனாதையாதாம்மா இருக்கணும். அம்மா, கண்டிப்பா நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேம்மா. ஹரிசாரி எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைப்பேம்மா. என் மேல சத்தியம்மா.
என்ன மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா. சரி சரி, எழுந்திரு. அம்மா எழுந்திரு, எழுந்திருப்பா. நீ பண்ண தப்புக்கு நானும் தானே காரணம். குழந்தை பத்தின உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் நான் உன்கிட்ட எதுவும் பேசாம இருந்துட்டேன். நான் அன்னைக்கே இத பத்தி உன்கிட்ட கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகிறதுக்கு முன்னாடியே நாம இது சரி பண்ணிருக்கலாம். எங்க நீ உன்னோட குழந்தைய வெறுத்துருவியோன்னு பயத்துல நான் அதை கேட்காம இருந்துட்டேன். நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ என்னென்னமோ நடந்து போச்சு. குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை இல்லாம இருந்தா இப்படிதான் நடக்கும். குடும்பம் சீரழிஞ்சிரும். அதுக்கு நம்ம குடும்பம் தான் உதாரணம். இனிமேலாவது எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே முதல்ல பேசி அதை தீர்த்துக்கணும். அப்பதான் அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகாம ஆரம்பத்திலேயே அதை தீர்த்துக்க முடியும். சரிம்மா. விடு லட்சுமி, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லார் குடும்பத்திலும் நடக்கிறது தானே. நீ கடைசியா சொன்ன மாதிரி நமக்குள்ள நடக்கிறது நல்லதோ கெட்டதோ நாமே பேசி தீர்த்துக்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல அதை செய்யாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசி சின்ன விஷயத்த கூட அவங்க பெருசாக்கி விட்டுறாங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற சண்டை மத்தவங்களுக்கு என்னைக்குமே வேடிக்கை தான். அதை உணர்ந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது. எதுக்கு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு? அவன் ஒழுங்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவனை கூப்பிட்டு வா, போலாம். சரி வா, வீட்டுக்கு போலாம், சாப்பிடலாம். வா. அம்மா. டேய் வாடா. அம்மா, நீங்க இப்ப கன்வின்ஸ் ஆனதே எனக்கு ரொம்ப தெம்பாயிடுச்சுமா. நீங்க வீட்டுக்கு போங்க. ஹரி சார் ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அவரை பார்த்தா மேபி ஹரி சாரை பத்தி தெரிய வரும். அதனால நான் போய் லூசுத்தனமா உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டுருக்கா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வா, வண்டி எடுத்துட்டு வா. அம்மா வா, போகணும். தாத்தா வாடா முதல்ல. அம்மா, வண்டி எடுத்துட்டு வாடா. போய் எடுத்துட்டு வா. ஹரி, குடிங்க. காஃபி உங்க அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நல்லதா இருக்கு. அண்ட் கமிங் நவம்பர் வந்தா நான் ஜெர்மன் போய் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இப்பதான் நம்ம கேட்டரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இத்தனை வருஷம் ஓடி போயிடுச்சுல்ல. ஆக்சுவலி ஜெர்மன் ஃபுட் சமைக்கிறதுனால இந்தியன் குசின் எதுவுமே என் மைண்ட்லயே இல்ல. சாரி ஃபார் த காஃபி. இல்ல நல்லதா இருக்கு. What happened to you, Hari?
நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் முகமே சரியில்லையே. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நர்மதா. எனக்கு ஃபாரின்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஐ காண்ட் பிலீவ் திஸ் ஹரி. நான் அங்க போனதுல இருந்து எத்தனை டைம் உன்னை கூப்பிட்டிருப்பேன். அப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வாண்டடா வந்து ஜாப் இருக்கான்னு கேக்குற. என்னாச்சு உனக்கு? ஆல்ரெடி இங்க கேட்டரிங் பிசினஸ நீ சக்சஸ்ஃபுல்லா தானே நடத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை அதை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது பணம் வேணுமா? நான் தரேன் ஹரி. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. ச்சே, அதெல்லாம் இல்ல நர்மதா. நான் உடனே இந்த ஊரை விட்டு போகணும். அது எங்க இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. எனக்கு வேலை கிடைக்காதா? ஃபாரின் ஃபுட் எனக்கு சமைக்க தெரியாதா? ஆனா கூடி சீக்கிரம் லேர்ன் பண்ணிடுவேன். ஐயோ ஹரி, உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷெஃபுக்கெல்லாம் அங்க டிமாண்ட் அதிகம். பட் எதுக்கு நீ இப்படி பேசுறதா எனக்கு புரியல. மெரைன் கேட்டரிங்ல பெரிய சம்பளம் கொடுத்து உன்னை சீஃப் குக்கா கூப்பிட்டப்ப கூட நான் சென்னையை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணவன் நீ. பட் இப்பயே நீ இப்படி எல்லாம் பேசுற, அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன எதுவும் கேட்காத நர்மதா ப்ளீஸ். எனக்கு ஃபாரின்ல வேலை வேணும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நீ உன்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எனக்கு மெயில் பண்ணு. நான் ஒரு 1 வீக்ல உனக்கு ஜாப் ரெடி பண்றேன். சரி, நான் எல்லாத்தையும் உடனே அனுப்பி விடுறேன். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் கிளம்புறேன். ம். என்னதான் நெருக்கமா நகமும் சதையுமா இருந்தா கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரச்சனை வெறும் செய்தி மட்டும்தான். அதுல பரபரப்பு இருக்கிற வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க. அப்புறம் வேற விஷயம் கிடைச்சதும் அதுக்கு தாவிடுவாங்க. சொல்லி காட்டணும்னு இல்ல, ஏனோ தோணுது. இங்க இருக்கிற பல பேருக்கு நான் தேடி போய் உதவி செஞ்சிருக்கேன். சிலருக்கு நான் தான் செஞ்சேன்னு கூட தெரியாது. அவங்க இயல்பு வாழ்க்கையில இடைஞ்சல் வரும்போது உதவிக்கு சக மனுஷங்களை தேடுறாங்க. சிக்கல் சரியானதும் அதுக்கு காரணமானவங்கள மறந்துடுறாங்க. மறதிதான் மனித வாழ்க்கையில மகிழ்ச்சியே கொண்டு வருது. இப்போ எனக்கு என் பிரச்சனையை தீர்க்க இல்ல, தீந்துடும்னு நம்பிக்கை கொடுக்க, ஆறுதலா 2 வார்த்தை சொல்ல ஒரு துணை வேணும். திக்கத்தவங்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படி மனித உருவத்துல தெய்வம் வருமா? மேடம் 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 மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாம் யாரு? எதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? நீங்க அன்னைக்கு ஷோல பேசினதை கேட்டுட்டு உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம அப்செட் ஆயிட்டாங்க மேடம். இந்த லக்ஷ்மி மேடம் தான் நம்ம ப்ராப்ளமுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்களான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்காக எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம்னு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டாங்க. அதனாலதான் மேம் இவங்க எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மேடம், பொண்ணு மாப்பிள்ளைய ஒண்ணு சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பேமெண்ட் வாங்கிட்டா எங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காம நாங்க அடுத்த வெட்டிங் பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். ஆனா உங்க விஷயத்துல எங்களால அப்படி இருக்க முடியல மேடம். உங்களுக்கு நடக்க இருந்தது
வெறும் மேரேஜ் இல்லை மேடம், அது உங்களை போல இருக்க பெண்களுக்கு நீங்க கொடுக்க இருந்த நம்பிக்கை. உங்க கல்யாணம் நடக்கலைன்னா அது ஒரு அவநம்பிக்கை கிரியேட் பண்ணிடும் மேடம். அப்படி மட்டும் நடக்க விட்டுறாதீங்க, நடக்கக்கூடாது மேடம். மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். அற்புதங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். என்ன அது வரும்போது நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில அதை நடத்துறதுக்காக உங்க உறவுகளை நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறோம். மேடம், ஒரு ரேடியோ மூலியமா பேசி உங்களால எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா உங்களுக்கு நேர்ல சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற எங்களாலேயே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் மேடம். மேடம், கடவுள் ஹரிய மணந்தே ஆவேன்னு இருந்து அதை சாதிச்சும் காட்டின ஆண்டாள் பிறந்த மண்ணு மேடம் இது. உங்களை நாங்க அந்த ஆண்டாள தான் பாக்குறோம். ஹரி சார் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஏன் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, அவரை தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்து உங்களோட சேர்த்து வைப்போம் மேடம். ஆமா மேடம், ஆமா உங்க கூட நாங்க இருக்கோம். எல்லாருமே உங்க கூட ஆமா இருக்கோம் மேடம், நாங்க எல்லாரும் எல்லாரும் உங்க கூட இருக்கோம். நாங்க விட இருக்கோம். மாட்டோம் மேடம். ஹலோ சார். தேங்க்யூ வணக்கம். தேங்க்யூ. எங்க அம்மாவோட வாழ்க்கை என்னோட முட்டாள்தனத்தால தான் ஒன்றும் இல்லாம போயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஆனா நாம செய்யற உதவி ஒரு நல்ல சமயத்துல வந்து நமக்கு உதவுங்கிற சாட்சியா நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. இப்ப அதுல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. இனிமே எந்த சக்தியாலையும் என் அம்மாவையும் ஹரிசாரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. நீங்க எல்லாருமே இவ்வளவு பாசிட்டிவா எனர்ஜியா இருக்கும்போது அவங்க ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஒண்ணு ஆவாங்க. இல்லைங்க சார். யார் சார் நீங்க? நர்மதா இருக்காங்களா? நீங்க யார் சார்? என் பேர் ஹரி. நான் நர்மதாவோட ஃப்ரெண்ட். நான் உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னப்பா சார், இவர் நர்மதா மேடத்தை பார்க்கணுமா? யோ, உனக்கு அறிவில்ல? யார் வந்தால் விட்டுருவியா? மேடம் ஃபாரின் ரிட்டர்ன். அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாராவது வந்தா விட்டுருவியா? வரவங்கெல்லாம் மேடத்தோட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களா? சார் வெளில போங்க சார். தினமும் இப்படிதான் மேடத்தை பார்க்கணும், ஒவ்வொருத்தரா கிளம்பி வந்துருங்க. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? நான் ஒன்றும் மேடமோட ஃப்ரெண்டுன்னு பொய் சொல்லிட்டீங்க வரல. அவமானப்படுத்துனீங்கன்னு நர்மதாக்கு மட்டும் தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரோட வேலையும் போயிடும். சார் உங்களை மாதிரி பல பேரை பார்த்துட்டேன் சார். வெளில போங்க சார். நீங்க சொல்லலாம், நான் வெளியே போக மாட்டேன். நர்மதா சொல்லட்டும், நான் போறேன். நர்மதா சார் மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்க. யோ செக்யூரிட்டி, கேட்ட முடியா? ஹலோ சார். மூடியா முதல்ல. சார் மூடு. உங்களை விடக்கூடாதுன்னு சொன்னதே நர்மதா மேடம் தான். போங்க வெளில போங்க. நர்மதா, நர்மதா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், நீ தானே சொன்ன இன்னைக்கு வீட்டுக்கு வா, ஃபாரின் ட்ரிப்பை பத்தி பேசலான்னு. இங்க வந்தா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஹலோ மிஸ்டர், உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? உனக்கு என்னாச்சு நர்மதா? ஏன் இப்படி என் மேல கோவப்படுற? இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் சொல்லு. உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுல்ல. நான் கூட காலேஜ்ல இருந்த அதே ஹரின்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல, நிறையவே மாறிட்ட. காலேஜ்ல உன் மேல எனக்கு நிறைய க்ரஷ் இருந்துச்சு. அதெல்லாம் நீ அழகா இருக்கங்கிறதுக்காக இல்ல, நீ நேர்மையானவங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ அதுக்கு நேர் எதிரா மாறி ஒரு அயோக்கியனா என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்க. நர்மதா,
நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அன்னைக்கு நான் வந்தப்போ நல்ல விதமா தானே பேசுனேன். இப்ப என்னடானா திடீர்னு இப்படி பேசுற? ஹரி, நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீ ஃபாரினுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டா ஏற்பாடு பண்ண சொல்ற? இல்ல, எல்லாம் வயசுல தான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வயசானதும் ஊர்ல வந்து செட்டில் ஆகணும்னு விரும்புவாங்க. நீ அப்பெல்லாம் இங்கே இருந்துட்டு இப்ப ஃபாரின் போகணும்னு பிடிவாதமா இருக்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு சேஞ்சா இருக்கணுமேனு தான் வெளிநாடு போக ஆசைப்படுறேன். மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஹரி, நீ போய் நல்லா சொல்ல கத்துக்கிட்ட. எனக்கு எல்லாமே தெரியும் ஹரி. நீ லக்ஷ்மிங்கிறவங்கள அடையறதுக்காக அவங்க வளர்ப்பு புள்ளைய கொலை பண்ணிருக்க.